மதியம் ஸ்கூல்கிட்ட வந்தாச்சு. வந்த உடனே பார்த்துக்குங்க, என் பையன் வந்துட்டு உள்ளே போய் குளிக்க போயிருக்கான். அதுக்குள்ளேயே வந்து பொண்ணு வந்து ரெஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறா பாருங்கள் நீங்களே. ரைஸ் அல்வா இது ரெடி பண்ணியிருக்காங்க. ரெடி பண்ணுறன்ற பேரில் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் கடையில் க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் பாருங்கள் எவ்வளோ இது பண்ணிட்டுருக்காங்க. ரைஸ் அல்வா ரெடி. பட்டர் பாருங்கள் எவ்வளோ போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே பண்ணி சாப்பிட்றது தான். என்னடா இது நம்ம பார்க்கக்கூடாது. இதுதான் இவங்க 2 பேரும் எவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள். என்னமோ அவங்களுக்கே ரெடி பண்ணுற மாதிரி. இன்றைக்கி நம்ம சேனலோட வீடியோ இதுதான். இன்றைக்கி என்னடா இது இதோட ரெசிபி அப்புறமேட்டு சொல்கிறேன். ஹாய், நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல அந்த அல்வா தான் இப்போ வந்துட்டு பட்டர் தடவி அவங்க வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டு அவங்க எப்படி பண்ணாங்கன்றதை கேட்கலாம். வாங்க எப்படி பண்ணீங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுட்டு வரலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கணும். அதை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். நான் எனக்கு வந்து 1/2 கப் அரிசி போதும். 1/2 கப் எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சேன். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றணும். துருவ தேங்காய் வரைச்சி ஊற்றணும். ஆனால் நான் அதை வந்து இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா தேங்காய் வீட்டில் இல்லை. அதனால் அதுக்கப்புறம் வெல்லத்தை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அது வந்து ஒரு கப்புக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சது. அந்த ஊற வச்சாலும் அரிசி அது 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அது மிக்சியில் அந்த அரிசி நரன்னு இல்லாமல் அரைச்சி அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அது வந்து ஃபஸ்ட்டு அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி அப்புறம் தேங்காய் பால் நீங்கள் அரைச்சிங்கன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு அப்புறம் இந்த அரிசி இதை ஊற்றிக்கணும். அப்புறம் அது 2 நிமிஷத்துல கீழே வந்து கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும். 5 நிமிஷத்துல ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் முந்திரி போடணுன்னா முந்திரி வறுத்து போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே வேணும் அப்படியே சாப்பிடலாம். இல்லைன்னா நான் செஞ்சிருக்க மாதிரி கியூப் போடணுன்னா ஒரு பிளேட்டில் பட்டர் தடவை கியூப் போட்டுருங்க. நான் எங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னு பட்டர் தான் போட்டேன். நீங்கள் முந்திரி வறுக்கும் போது நெய் போட்டு அதை ஊற்றிடணும். உங்களுக்கு அவ்வளோ எனக்கு நெய் அவ்வளோவா வேண்டாம், எனக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. முந்திரி வறுத்தீங்களா அது மட்டும் ஊற்றினா போதும். இல்லை எனக்கு வேணும்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டில் கலர் ரோல அப்போ கொஞ்சம் நிறையாவே நெய் ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அப்புறம் ஒரு பிளேட்டில் பட்டர் தடவை வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இந்த ரெசிபி அவ்வளோதான். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் பாய்.